அல்லேலூயா. வணக்கம். தினம் நடக்கும் சம்பவம். ஒரு அக்கா பார்த்தாங்க. அண்ணே, நீங்கள் அநேக இடங்களில் போவீங்க இல்லையா? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை இருந்தால் பார்த்து சொல்லுங்கண்ணே. சரிக்கா. நான் இவ்வளோ நகை வச்சுருக்கேனே, இவ்வளோ நகை வச்சுருக்கேன், இவ்வளோ பணம் செலவு பண்ணலாம், நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள். சரிக்கா. நல்ல மாப்பிள்ளை அப்படின்னா, நல்ல மாப்பிள்ளைன்னா நான் இவ்வளோ நகை வச்சுருக்கேன், இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், அதுக்கு தக்கன நல்ல மாப்பிள்ளை. அதாவது உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அதில் இத்தனை கிராமில் இத்தனை பவுனில் செயின் வாங்கலாங்கிற மாதிரி இந்த விலைக்கு தக்கன நல்ல ஒரு மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கிறீங்க. சந்தோஷக்கா. கரெக்ட். அந்த மாப்பிள்ளைக்கு என்ன குணாதிசயம் இருக்கணும், அவர் எப்படி இருக்கணும், அதெல்லாம் கடவுள் சித்தம். ஏன்னா கல்யாணம் என்பதே கடவுள் அமைப்பது. நம்ம என்னதான் மனுஷன் புத்தியால் ஞானத்தால் தேடி தேடி பிடிச்சாலும் கடவுளுக்கு இன்னாருக்கு இன்னாருன்ட்டு எழுதி வைத்தார் தேவன் அன்றே. சரிக்கா. இப்போ எனக்கு ஒரு கேள்வி. ஆண்களிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், பெண்களிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஆண்களிலும் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், பெண்களிலும் கெட்டவர்கள் இருக்கிறார்கள். சத்தியத்தை அறிந்த மனிதர்களுக்குள் நன்மையானது வரும், சத்தியை அறியாமல் வாழ்பவர்கள் கெட்டது வரும். ஒரு நாளில் கெட்டவனாய் இருந்தவன் சத்தியத்தை அறிந்து நல்லவனாய் மாறுவான். சிலவன் சத்தியத்தையே அறிந்தாலும் தன் பாவத்திலே மூழ்கி அதிலே வாழ்ந்து கொண்டு தன் வாழ்நாட்களை முடிப்பான். அது ஆணிலும் இருக்கார்கள், பெண்ணிலும் இருக்கிறார்கள். சரிக்கா. இப்போ மாப்பிள்ளை இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு மாப்பிள்ளை வேணும். சரி, ஓகே, கொடுத்துடலாம். உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்ன நல்ல குணாதிசயங்கள் இருக்குது? இப்போ நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்துக்கு தண்ணி தான்னு கேட்குறாங்க. அதில் அநேக பெண்கள் போனாலும் அந்த பொண்ணு உடனே ஒட்டகத்துக்கும் தரேன் உனக்கும் தரேன்னு தண்ணி இறைச்சி ஊற்றுறான். அவளை யார் என்று விசாரித்தால் அவங்க தேடி போனவர்கள். உடனே அங்கே கல்யாணம் ஆகுது. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாரும், கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாரும். உன்னை போல் பிறரை நேசி, ஒரு கன்னத்தை அடித்தால் மறுகன்னத்தில் கொடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் கூப்பிட்டு போனால் நீ 7 மைல் தூரம் போ. நீ 7 மைல் தூரம் கூப்பிட்டு போனால் 77 மைல் தூரம் போ, 490 முறை போ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அன்பை குறிச்சும் பொறுமையை குறிச்சும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள் என்று சொல்லி எத்தனையோ ஆதாரங்களை கொடுத்தாலும் நம்ம மனித வாழ்வையில் எப்படி நடக்கிறோம்? சில பிரச்சனைகள் வந்துட்டால் நான் யார் தெரியுமா, நான் என்ன ஊர் தெரியுமா, நான் என்ன குடும்பம் தெரியுமா, நான் தொட்டா நான் வெட்டுனா அப்படின்னு பெரிய ஆளாயிடுறாங்க. பெரிய ஆளாயிடுறாங்க. அப்போது நல்ல குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்ல போனோம்னால் வேதத்தில் அதிகாலையில் எந்தித்து தன் வேலையாட்களுக்கு படியளப்பாள், ஒரு பொருளை விசாரித்து வாங்குவாள், ஒரு பொருளை விற்பாள், ஒரு குடும்பத்தை தற்காப்பாள் அப்படின்ட்டு பைபிளில் ஒரு சாப்டர் இருக்குது. இன்றைக்கி அநேக பெண்களை ஒவ்வொரு தாய்மார்கள் எப்படி வளர்த்து வச்சுருக்காங்கன்னு கேட்டால், சத்தியத்துக்குள்ளே வளர்த்து வச்சுருக்காங்களா? என் பிள்ளையை நான் சத்தியத்துக்குள்ளே வளர்த்து வச்சுருக்கேன், இல்லை என் பிள்ளை சத்தியத்துக்குள்ளே வளருது அப்படின்னு கேட்டால் அநேக பிள்ளைங்க இல்லாமல் உலக மார்க்கமாக போய் உலக மார்க்கமாகவே இருக்கிறாங்க. இந்த உலக மார்க்கமாகவே வாழ்கிறதுனால என்ன லாபம்னா உலக மார்க்கமான போராட்டங்கள் தான் இருக்கும். அப்போ இளம் வயதிலே நுகத்தடியை சுமந்து, இளம் வயதிலே பாடுகளை சுமந்து, எதிர்காலத்திலையும் பாடுகளை சுமக்க கடவுள் நித்தம் தயாராகிற பெண்களுக்கு கடவுள் கிருபை செய்வார். உங்கள் பெண்களும் கர்த்தர் நிமித்தம் பாடுகளை சகிச்சு பொறுமையோடு வாழ தகுதி உள்ளவர்களா? ஆமேன். பொறுமையோடு இருப்போம். அல்லேலூயா.